உங்களோட ம், சவுண்ட் கேக்குது கேக்குது. இல்ல? கேட்கலையா? இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. என்ன செய்யுது? ஹோம்ஒர்க் அனுப்ப சொன்னா ஹோம்ஒர்க் அனுப்பல ப்ரோ. பிஸி அப்படியா? பிராக்டிஸ் பண்ணினா? இல்ல நான் பண்ணுனேன், அனுப்புனேன். நீங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து தனித்தனியா அனுப்புனீங்க. அடுத்த நான் ஒண்ணா கிளாஸ்ல நான் அனுப்பிட்டேன். தவறுல உங்களுக்கு விளங்கிட்டு போல. நான் சொன்னேன் ஆ, உங்களோட ஹோம்ஒர்க்கை ஆ, ஒவ்வொன்றா செய்யுங்கன்னு திருப்பி சொன்னேன். திருப்பி ஒவ்வொன்றா செய்யுங்கன்னு சொல்லி. என்னால் அப்பதானே உங்களுக்கு மிஸ்டேக் பார்த்து கொள்ள. இப்ப நான் பிழை போட்டுனா ஆமா. உண்மையில நீங்க பிழை இது பிழை போட்ட அர்த்தம் எல்லாமே பிறண்டு போய்த்திரும். உங்களுக்கு எது சரி எது பிறண்டு ஆ, விளங்காம போய்த்திரும். இல்லைங்க ம், சொல்றது. அதுக்காக வேண்டிதான் நாங்க ம், சொல்றது. நீங்க அனுப்பினீங்கடா என் இதுலதான் மிஸ்டேக் ம், நான் இந்த எழுத்து தான் நான் இந்த ப்ராப்ளமா மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களால என்ன செய்யலாம்? அந்த எழுத்தை உங்களுக்கு ம், ஸ்பெசிஃபிக்கா அடையாளப்படுத்திக் கொள்ளும். நீங்க எல்லாத்தையும் ஒரே அடிக்கு ம். அனுப்பினா நான் ஒரே அடியா ஒரு பிழையை ம். போட்டுட்டு போய்த்திருவேன். எனக்கு லேசு எனக்கு திருத்த சரி. லேசு ஏன்னா ஒரு ஒன் ஷாட்ல கேட்டு போய்த்திரும். நான் எங்கட லேச பாக்கல ம், உங்களுக்கான லேச தான் பாக்குறேன். உங்களோட எது லேசு உங்களுக்கு எப்படி லேசா பிழைய ம், பார்த்து கொள்ளையிலும் என்கிறதுக்காக தான் நான் ம். ஒவ்வொன்றா அனுப்ப சொல்லுவேன். சரி, சரி. நான் அடுத்த கிளாஸ்னோட சரி அடுத்த ட்ரிப் அனுப்பணும் போல இருக்கு அது மாதிரி அப்படின்ட்டு ஆ, நினைச்சிட்டேன். பிஸ்மில்லா ம், ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ம். கொஞ்சம் நீங்க வேற ஒவ்வொன்றா பிஸ்மில்லா. ஆ, அந்த, ஆத, பிள்ளை பாத்தீங்களா? ம் முதலாவது ஆ, பிழை. ஆ, ம் அ, ஆ, த, ஆத. ஆ இப்ப எதுக்கு அதன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா பிள்ளை. ம். இப்ப ரைட்டா? ம் ரைட் ஓகே மாஷா அல்லாஹ் இப்ப சரி. நான் பிளண்டு ம், சொல்லி திருத்தின பிறகு தான் நான் ரைட் வருது அப்படிக்கப்படாது. அப்படின்னா நீங்க என்ன ம், செய்யணும்? எங்க மூத்து வரைக்கும் கிளாஸுக்கு வர வேண்டி வரும். மூத்தாக வரைக்கும் அப்படிக்கப்படாது. சுயமாக நீங்க ம், விளங்கி ஓதுங்க அதான் தேவை எங்களுக்கு. இது ஒரு சின்ன விஷயம் நான் ம், சொல்றேன். ஆ ம். எ, ஐ, து, எ, ஐ, து, ரிப்பீட் பண்ணுங்க. எ, ஐ, து, எ, ஐ, து, குட் மூணாவது. வ, அ, த, வ, அத, மாஷா அல்லாஹ். இவ்வளவு வந்தீங்கன்னா பெரிய விஷயம் மாஷா அல்லாஹ். ம். தொ, ஆ ல, அ, தொல, அ, குட் ஐந்தாவது. இப்ப ஐந்து பாடம் சரி இப்ப பிரச்சனை. ம் ம். குட் கொ, ந, அ, கண, அ, குட். ரெண்டு விஷயம் எனக்கு உங்கள்ட்ட இந்த பாடத்திலிருந்து விளங்கி கொண்டு நீங்க ம், நீட்டாமைக்கிறது என்ற இஷ்யூவை கொஞ்சம் பிரச்சனைக்கு முதலாவது பிரச்சனை வந்துச்சு. இது மாஷா அல்லாஹ் அடுத்த இடங்கள் ம், நீட்டாமல் ஓதணும் என்றதுல நீங்க அவங்களோட விஷயத்தை பார்த்துக்கிறீங்க. இரண்டாவது ஆயினுடைய பாடம் நல்லமா நாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். ம், பிஸ்மில்ல ஏதாவது பாவம் அந்த நீட்டுறத கவனம் பார்த்துக்கணும். எங்க நீட்டுறத எங்க நீட்டக்கூடாது என்கிறது எங்கட யோசனையோட வந்துடணும் ஓதுற நேரத்துல. அல்லது என்ன நடக்கும்? ம், இப்போ அத அத ரெண்டு ஓதுனது போல நிற்கும் அது பிழை. அந்த மாதிரி வர்றது. ம். இது ஓதும் சரி. பார்ப்போம். புதிய பாடம். ஊமை, ஊமை. ம் ஔ, ஃப, ஔஃப, ஆஹா பிழை பிழை பிழை. அது எப்படி ஃபாண்டு வானத்தை நோக்கி போகுது ஃபா சரியா? ஃப, பால, ஃப, பே பே, ஃபா அல்ல அத பே. ஃப, பே, ஔஃப், பே, பே சொல்லணுமா? ஃபா சொல்லணுமா? ஃபா வானத்தை நோக்கி போகக்கூடாது. பே பே கீழ் ப, நோக்கி இருக்கும். பே ஆ, பே அல்ல பே. ப, ஆ உங்களை ப. பாட்டு சொல்லல செல்லல வா வேற அது கிளியர் உங்களுக்கு. ஆ ம், அது பே சரி. அதுதானே. ஔஃப, குட். அவ் பே ஃப, அவ் பே. ஆ, ஔஃப், ஔஃப, ஆ, ஊ, தி, ய, ஊதிய. ஆஹா ஆஹா திருப்பி பிரச்சனை வருது. ஊதியன்னு வருது. நீங்க தான் ஓதுங்க. அதான் ஊ, ஊ, தி, ய, அப்ப தால் வந்துச்சு அப்படியா? தாலா ஊதிய. இது தியான்னு சொல்றீங்க. தாளுல தி, த, தி, நீங்க து. நீங்க தீண்டு செல்ல இல்லையே. நீ தீண்டு செல்லுது நான் அந்த கேள்வி கேட்க மாட்டேன்.
ஓதுற நீங்க இத தீ தீ என்று சொல்லி இருந்தால் நான் இந்த கேள்வி கேட்க ம் மாட்டேன். நீங்க தீ ஊதிய ஊதியன்னு சொல்ல போகல அதுல என்றால் தாலுக்கும் தேய்க்கும் மிக தெளிவான வேறுபாடு ஓதல்ல இருக்குது. நீங்க மாத்தி ம் உச்சரிச்சா நீங்க ம் நல்லா விளங்கி கொடுங்க. டால தாலுக்கு தேய்க்கு ம் மாத்தினா ஓதுறது பில. ம் குர்ஆனுடைய எழுத்தொண்ட ம் மாத்தினது ஒரு தவறு. குர்ஆனுடைய எழுத்தை நாங்க ம் தலைகீழாக ஓதுறது ஒரு தவறு. இன்னொருத்தருக்கு நாங்க ம் ம், இன்னொருத்தர் செல்லத்தை விட எங்கட தோள்கள்ல சுமத்தப்பட்டிருக்கிற எங்கட மலாய்க்காமார்களுக்கு நாங்க குர்ஆனை பிழையா ஓதுற மாதிரி பேசிடும். அது பெரிய ம் பாவம். இப்ப நீங்க ம். உண்மையில உங்களோட கற்பனையில நீங்க ஓதுறீங்க. நான் தீயத்தான் உச்சரிக்கிறேன் அப்படித்தானே? நான் தீன்னு தான் சொன்ன மாதிரி இருக்கு. ஆ, தீ தான் ஆனா சொன்ன. உங்களோட தி உங்களோட தி வாய் என்ன அது என்னட்ட உச்சரிக்குது? இது வந்து தீ தானே? தீ. இது தீ தான் சிஸ்டர். நான் நேற்று ஊதிய தீங்கிறது கன்ஃபார்ம். ஆனா உங்களோட ஊதிய வாய் ஆ அந்த எழுத்தை என்னட்டு தீ. உச்சரிக்குது ஸ்டார்டிங். நீ தீண்டு ஓதல் என்னட்டு ஓதுனீங்க? ம். தீ அது ஊதி. நான் எனக்கு தீ. நான் தீன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அதைத்தான் சொல்றேன் எப்படி உங்களுக்கு. கேக்குறவங்களுக்கு தீன்னு எனக்கு விழுந்துருச்சு கேட்கல. போல எனக்கு இருக்கு. மட்டும் இல்ல. நீங்க ரெக்கார்ட கேட்டு பாருங்க. எனக்கு மட்டும் கேட்டதான் பிரச்சனை. என் காதுல பிரச்சனை இல்ல. எங்களுக்கு கேட்கிற பிரச்சனைன்னு சொல்லலாம். உங்களோட வாயிலிருந்து வெளியால வார சவுண்ட் தான் ஆ, எங்க ரெக்கார்ட் ஆகும். நல்லா கேட்டுக்கணும். உங்களோட ஆ, வாயிலிருந்து வரக்கூடிய சவுண்ட் மட்டும்தான் இந்த ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட்ல கேட்டு பாருங்க. நீங்க எப்படி ம், உங்களோட உங்களோட வாயிலிருந்து வெளியாகிற சவுண்ட் தீண்டு வெளியாகுதா, ம், தீண்டு வெளியாகுதான்னு கட்டாயம் பார்க்கணும். ம், சரியா? தீ சரி. என்று வெளியாகினால் ம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க ம், அதாவது நீங்க மிக ம், மிக அவதானம் ஆபத்தை நீங்க கவனமா கையாளணும். எந்த இடத்துலன்னு சொன்னா எந்த இடத்துல எல்லாம் தீ வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் ம், மிக மிக ம், அவதானத்தோட நீங்க ஏன்னா உங்களை அறியாம நீங்க ஓதுறீங்க. ம், உங்களோட வாயிலிருந்து வாரது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னன்னு சொல்லி. நீங்க சொல்றீங்க தீன்னு சொல்லி ம், ஆனா தீ வருது வாயால. எல்லாம் சொல்றது. அப்ப அந்த ம், இடம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவதானத்தோடு நாங்க ஈக்கணும். கவனத்தோடு ஈக்கணும். மிக கவனமா ஈக்கணும். உதாரணத்துக்கு சும்மா சின்ன உதாரணம் அம்மாண்டு செல்லத்துக்கு பதிலா ம், அப்பாண்டு செல்ல மாதிரி தான் நிக்கிறேன். உம்மன்னாக்கு பதிலா இப்பன்னு நான் சொல்றோம். ஆனா நாங்க ம், யோசிக்கிறோம் நான் அம்மான்னு தான் செல்லன்னு சொல்லி. ஆனா உண்மையில வெளியாக்கி சவுண்ட் வந்து ம், இப்ப நம்மனாக்கு பதிலா இப்ப நான் சொல்லிக்கிறேன் என்று வந்துடும். ம். விளங்குதா? சரி, சரி. ஆகவே இப்ப ம், நாங்க இப்ப எங்களுக்கு தமிழ்ல அம்மாக்கு பதிலா அப்பான்னு சொல்ல போகல எங்களுக்கு விளங்குது. அடேப்பா இது எவ்வளவு பெரிய தவறு. நான் ம், அம்மாவை தானே கூப்பிட்டேன். அப்பாவை கூப்பிடலையே. அப்பான்னு வாயில வருது. எது எங்களுக்கு மைண்டுக்கு விளங்குது. ஏன்னா எங்களுக்கு ம், அன்றாடம் எங்கட இதில் அதே போல அதை விடவும் பாரதூரம் கூறுவான். ஒரு ம், எழுத்தை மாத்திரம். சரி அவ நாங்க ம், உங்களுக்கு சொல்றேன். உங்கள நலவுக்கு ம், சொல்றேன். நீங்க கட்டாயம் இந்த மாதிரி. நான் நினைக்கிறேன் எங்க கிளாஸ்ல நாங்க இதுவரைக்கும் பார்த்த பாடங்கள் கூட தீங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இது வந்துச்சு நிறைய ம், இடங்கள்ல. நீங்க அவதானிச்சீங்கள ம், நிறைய இடங்கள்ல நீங்க ம், தீய மாத்திக்கிறீங்க. ம். கொஞ்சம் அதுல நீங்க கவனமா மிக கவனமா இருங்க. தீ தான் சரி. உச்சரிக்கிறேன் என்கிறதுல கவனமா இருங்க. ம், ரெண்டாவது ம். திருப்பி போடுங்க. ரெண்டாவது ஔ, ப, ஔ, ப, மூணாவது ஊ, தி, ய, ஊதிய. கொஞ்சம் திருப்பி போதுங்க. மூணாவது ஊ, தி, ய, ஊதிய. மாறிட்டீங்க பாத்தீங்களா? ரெண்டு பேர்ல வந்தீங்க இப்ப. தி என்ற சவுண்டுக்கு மாறிட்டுது. தீயை ஏன் நீட்டினீங்க? தீ என்று ஏன் நீட்டு படிச்சீங்க? நான் ம், திருப்பியும் சொல்றேன் சிஸ்டர். ரெக்கார்ட ம். நீங்க திருப்பி கேக்குறீங்க. அந்த ரெக்கார்ட் ம். கேக்குறீங்க தானே? கேக்குறேன், கேக்குறேன். கட்டாயம் கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ம், நானா இப்படி ஓதிக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஃபீல் ம், வந்தீங்களா? நானா இப்படி ஓதுறேன் ரெண்டு ஃபீல் யோசிக்கிறீங்களா? நான் யோசிப்பேன். நான் சும்மா சாதாரணமா ஓதையிலலாம் கரெக்ட்டா ஓதுற மாரி இருக்கு. இங்க உங்கள்ட்ட ஓதையில நான் தப்பு தப்பா ஓதுற மாரியே தோணுது. அண்ணது அது பெரிய பிரச்சனை அப்படின்னா. அப்ப அது பெரிய பிரச்சனை. அப்ப எங்களை நீங்க ஒரு அது பெரிய நான் ஒரு ஜின்னா, எதார்த்தமா ஓதையில மலக்கா நாம அப்படி பாக்குற ஆ, மாதிரி தான் அப்படின்ட்டா எங்களுக்கு. பயத்தோட அப்படியா? ஆமா. அப்ப எதார்த்தமா ஓதையில நான் இப்ப இது நீங்க சொன்னீங்கன்னா நான் மட்டும் ஓதிட்டே போயிடுவேன். இப்போ உங்கள்ட்ட அஹ், சொல்லையில மட்டும் நான் தப்பு தப்பா சொல்ற மாரியே தோணுது. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம். நீங்களும் இந்த ம், சுயமா ஓதுறீங்க தானே? அத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க திருப்பி ம், கேட்க வரும். அப்படி இல்ல. நீங்க ம், சுயமா ஓதுறத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி, நான் ஓதி ம், சரியான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய வரையும் ஆகுது. இப்ப என்றால் திடீர் எழுத்து மாறுது.
மிகப்பெரிய இப்ப மாறி நான் போச்சு. இதெல்லாம் அப்படியே சும்மா சொல்லலாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? நான் சும்மாண்டா எப்போதும் ஓதுற மாதிரி. இல்ல எப்படி நான் எப்போதும் சும்- சும்மா நான் ஓதிட்டு போறேனே அந்த எழுத்து கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓதுங்க பாப்போம். ம். ஊமை ஊமை. நான் சும்மா எப்போதும் ஓதுற மாதிரி வர்றேன். ஆ ஊ ஊமை ஔஃபா ஊதிய லௌலா. கொஞ்சம் பிரச்சனை இது, கொஞ்சம் வந்து பிரச்சனை ம், இல்ல இல்ல ம், 2 பிரச்சனை வருது இப்ப. ஒன்று, ம், சும்மா ஓதுற நேரத்தை உங்களோட நீங்க 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 சொன்னது மாதிரியா சும்மா ஓதி கொண்டு ம், போற பிரச்சனை என்னென்றால், எந்த எழுத்துக்களை ம், நாங்க வானத்தை நோக்கி ஓதுறோம், எந்த எழுத்துக்களை கீழ் நோக்கி ஓதணும் என்றது உங்களோட இதுல தெளிவா வராது. அவுஃபா ம், உங்களோட பழைய ம். ஓதல் தான் வரும். இந்த ஃபா லௌலா. ஃபா ஆ பா தா அந்த ஓதல் தான் வரும். அது பிள்ளை. ஆ அந்த அந்த உச்சரிப்பு அடிப்படை அந்த அந்த உச்சரிப்புல நீங்க நின்றீங்க என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? ம், அப்படியே ம், ஓதிட்டு வந்து 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 குர்ஆன் ஓத போற நேரத்துல, என்ன உஸ்தாத் நான் ம், இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள்ட்ட கிளாஸ் வந்து ஓதினேன், ஆனா ஏண்ட ஓதலுக்கும் குர்ஆன முறையா ம், ஓதுற ஓதலுக்கும் இல்ல ஒழுங்கான ரெண்டும் உண்டா போகுது இல்லையே. அவங்க ஓதுற வேற ம், மாதிரி நான் ஓதுற வேற மாதிரி இருக்கிறேன்னு தான் நீ கடைசியா வந்து நிப்பீங்க. இப்ப ம், உதாரணத்துக்கு நீங்க என்னத்துக்கு எங்கள்கிட்ட ஓத வரணும் என்றால் நாங்க சொல்லுவோம், நீங்க எப்படி ம், மக்கால, மதீனால, பைத்துல் ம், மக்திஸ் பலஸ்தீன்ல குர்ஆன் ஓதி தொலை ம், வைக்கப்படுகிறதோ அந்த சரியான முறையான ஓதல்ல அவங்களோட டோனிங்களுக்கு ம், வரல விடுங்களே. அதாவது ஒவ்வொருத்தருக்கு ம், கொடுக்குற ராகம் தானே. ம், எங்கள்கிட்ட இருக்கிற டோன்ல ம், நாங்க அந்த ம், உச்சரிப்புல ஓதணுமா இல்லையா கட்டாயம்? ஓதணுமே. ம். டோனை நான் ஆமா. பேசல. இப்ப உங்கள்ட்ட இருக்கிற டோனை ம், எனக்கு எடுக்கல, என்கிட்ட இருக்கிற டோனை உங்களுக்கு எடுக்கிறது அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் தந்திருக்கிற இயல்பு அது. ஆனா ம், உச்சரிப்புங்கிறது எல்லாத்துக்கும் பொது. அப்ப நீங்க ம், ஓத போகல, எனக்கு ஏன் மக்கால அந்த இமாம் தொலை வைக்கிற அந்த முறையான ஓதல் வருது இல்ல என்று யோசிக்க நேரம், இப்ப ம், அதுக்கு நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்பீங்க திருப்பி. என்ன உஸ்தாத் நீங்க இவ்வளவு ம், கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க, படிச்சு சொல்லி தாரீங்க, ஆனா அந்த ஓதல் வருது இல்லையே, உங்களோட ஓதலே அதுக்கு போகுது இல்லைன்னா எல்லாம் அநியாயமேன்னு சொல்லுவீங்க. அந்த ம், சும்மாங்கிறதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இது. ஆனா இப்ப நீங்க அந்த சும்மான்னு சொல்ல நேரம் ஊத்திய என்று சொல்ல வந்து பிரச்சனை குறவு மாதிரி நீக்குது. தீயில ம், பிரச்சனை. அது ம். என்னது ஏன் இது? அப்ப எங்கட ஓய் தாரது கஷ்டமாயி எப்படியா அந்த முறையில ஓத கஷ்டமாயி எப்படியா? இல்ல அப்படி இல்ல. நான் ஒவ்வொரு எழுத்தா நீங்க சொல்லி தரீங்கல்ல, ஒவ்வொரு எழுத்தா நான் கத்துக்கிறேன்ல. அது ஆரம்பம் இப்பதானே நான் முறைப்படி கத்துக்கிறேன். அதனால கொஞ்சம் அவ்வளோ. அது நான் ஏற்றுக்கொள்றேன். அது நான் ஏற்றுக்கொள்ளத்தான். அது நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். அதானே. நாங்க ம், 5 வயசுல போயிட்டு ம், உட்கார்ந்து இப்படி ஓதி இருந்தா, 5 வயசுல ம், எங்கட முஅல்லிம் அல்லது உங்களோட ஹஸ்ரத் உங்களுக்கு இது மெதட்ட ஓதி தந்திருந்தா, நீங்க இப்படி கஷ்டப்பட ம். தேவையில்லையே. சரி, ஓகே. ஏதோ ஆமா. ஹைர். அல்லாஹ் தஆலா இந்த டைம்ல ம், சரி, அப்படியான ஒரு சந்தர்ப்பத்த ம், தந்திருக்கிறானே, அது பெரிய விஷயம். நல்ல ம். ஓகே. பழகும் பிரச்சனை இல்ல. 3வது ஓதுங்க. ஊ தி ய ஊதிய. திருப்பி ஓதுங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ம், தீ என்ற இடத்துல நீங்க உறுதியாயிக்கோணும். எந்த ம். நேரத்திலையும் தி. எப்ப வந்தாலும் அந்த ம். இடத்துல உறுதியா உச்சரிக்கணும். நான் சொல்லித் தந்தது கூட உச்சரிக்கப்படாது. சரி, இப்ப நான் திருப்பி சரி. சொன்னதுக்கு பிறகு, ம், இல்ல உஸ்தாத் நான் உச்சரிக்கிறேன் தீ என்று உச்சரிக்க காட்டாம, அப்படி நான் ம், சொன்னதுக்கு பின்னாடி உச்சரிக்காம, இந்த எழுத்து ம், வந்தாலே தீ என்ற இடத்துல உங்களோட யோசனையோட உச்சரிக்கும். ம். சரி. விளங்குதா? அந்த அந்த ம். அந்த எழுத்து ஊ வந்தால் உங்களுக்கு ஒரு ஆபத்து ம், உண்டிக்குது. என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ம், ம். ம். ஊ தி ய ஊதிய. ஆ இப்ப சரி. இல்ல இதுல இருந்து எனக்கு விளங்குது என்ன தெரியுமா? நீங்க அந்த எழுத்துல ம், ம், உறுதியோட கட் ம், பண்ணி, நான் இந்த எழுத்த இப்படித்தான் உச்சரிக்கணும் என்ற அந்த ஐடியாவோட நீங்க உச்சரிச்சீங்கன்னா, சரியா வருது. ம், நீங்க அத நார்மலா ம், ஏனைய எழுத்துக்கள போல, இதையும் உச்சரிச்சுட்டு ம், போய்த்திருவோம். 2 யோசனை இல்லாம உச்சரிக்கிற நேரத்துல, அந்த எழுத்துல சவுண்ட் ம், உங்கள்ட்ட மாறுது. ம், இதான் நான் ம், உங்கள்ட்ட இருந்து விளங்கிக் கொண்ட விஷயம். அது சரியா ம், பிழையாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓத ஓத தான் எனக்கு அத கன்ஃபார்ம் பண்ணிலும். நான் இப்போதைக்கு அப்படிதான் ம், விளங்கிக்கிறேன். எனவே நீங்க என்ன செய்யுங்க கட்டாயம், அந்த எழுத்துல நீங்க ம். கொஞ்சம் அவதானத்தோட, கவனத்தோட அவ்வளவுதான் இங்கிலீஷ் சரி. சொல்ல இயலும். 4வதுங்க. ம். லவ் லா லவ் லா. லா இல்ல சிஸ்டர். வானத்தை நோக்கி போகக்கூடாது. லவ் ல லவ் ல லவ் லவ் ல லவ் ல இந்த லேன்னு 2 வருமா? எழுத்து லா வராது. லேண்டு எஸ் ம், லாண்டு வானத்தை நோக்கி கொண்டு போகக்கூடாது. லாண்டு போதுன்னா அது ம், எங்கட பழைய கால ஓரத்துக்கு நான் பேசிடுவோம். இது 2 எழுத்த ஒழுங்கு ம், மாறுது. பாவும் இல்ல, ம், லாவும் இல்ல. 2யும் ம், மாத்தணுமா? மறக்கக்கூடாது. ம். திருப்பி ஒருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. லவ் ல
ம் எஸ் லவ்ல லவ் ல ம். லவ்ல ல நான் 7 எழுத்து கூட்டி ம் சொல்றேன்டா. ஒவ்வொரு லெட்டரா சொல்ற ஆ மாதிரி சொன்னா நாங்க இப்படி இப்படி ம் இப்படி 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 ஒரு 10 15 எழுத்துக்கு போய்த்திருவோம். 15 எழுத்தையும் ம் சேர்த்து ஓதும் போல நடக்கும். உங்களுக்கு ம் குழம்பு இது எப்படிரா ஓதுன்னு பெரிய ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அந்த குழப்பம் உங்களுக்கு ம் வராம நீங்க அழகா ம் நிதானமா ஒவ்வொரு சொல்லா ம் ஓதிக்கொண்டு போறதுக்கான அடிப்படையை தான் ம் நான் இந்த முறையை ம் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். திருப்பி ஒரு ம். ஊமை ஊமை மாஷா அல்லாஹ். ரெண்டாவது ஔ ஃபா ஔஃபா பா இல்ல பே. எப்படி ஃப பே. ஔஃப அ ஆ ஃபாக்கு ஔஃப போகக்கூடாது. ஃபாங்கிறது பிழை. நான் ஞாபகம் வச்சுக்கோ. ம் ஃபான ஏன் பிழை சொல்லுங்க. ஃபான்னு சொல்றது பிழை. ஏன் பிழை சொல்லுங்க. ஃபான் சரி. பானா அந்த பெரிய பா பா பீபு பீபு இல்ல 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 நீங்க ஃபா என்று ஓதுனீங்களே, அதை நான் பிழை என்று ஃபா சொல்றதுக்கான காரணம் என்ன? ஃபா என்றா ஏன் பிழை? வானத்தை நோக்கி போகுதுண்ணா ஆ அதுதான் பாயிண்ட். வேற ஒரு விஷயம் இல்ல. ம் நீங்க அது வானத்தை நோக்கி ஆண்டு வாயை திறக்கிறீங்க. அது பிழை. ம் சரியா? மறக்கப்படாதான். சரி அது மறந்தா என்ன நடக்கும்? ம் திருப்பி ஃபா தான் ஓதுவீங்க. இப்ப ம் நீங்க ஓதும் போது உங்களுக்கு உங்களுக்கு விளங்கணும். நான் இது ஓதுறது பிழை. ஃபாண்டு வராது. வானத்தை நோக்கி போகாது. நான் தப்பா ம் ஓதுறேன்னு சொல்லி நீங்க விளங்கணும். அல்லது நாங்க காலம் பூரா ம் திருத்தி கொண்டு தான் நிக்கணும். அது பிழை. ம் திருப்பி ம் ஓதுங்க பாப்போம். ஔஃப ரைட்டா ஓகே குட். ஃபுல்லா சரி. தேர்ட் ஒன்னா ஊதிய ஊதிய மாஷா அல்லாஹ். இப்ப இப்ப உங்களுக்கு அதுல உறுதியா இருக்கீங்க. மாஷா அல்லாஹ். 4வது லவ் ல லவ்ல சரி. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் முதலாவது ஆ இல்ல ஆ த ஆத ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ன திருப்பி ஆ த ஆத நீட்டுங்க நீட்டுங்க. ஆத கொஞ்சம் நீட்டுங்க. ஆ ஆ த ஆத ரிப்பீட் எப்படி? உங்களோட சவுண்ட் போயிடுது கேட்கல. ஆ த ஆத ஆண்டு வானத்தை நோக்கி கொண்டு போக வேணாம் சிஸ்டர். அது போல ஆ ஆய ஆ ஆ ஆய த ஆத அதான் இந்த தேண்டு போகுது. பிரேக் இல்லாம போகுது. ஒரு த ஐடியா கண்ட்ரோல் இல்லாம போகுது. தேண்டு போகுது. பிறகு ஆய த ஆய த ஆ ஆ த ஆத ஆயிரம். அப்போ இன்னைக்கு நாங்க ஒரு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போறோம். இந்த ம் ஃபர்ஸ்ட் ஒன் இதுல இது 4 சரியா? நான் இதை திருப்பி தர மாட்டேன் மாஸ்டர். நல்ல உங்களோட அந்த கண்ட்ரோலோட ம் கட்டுப்பாடோட உச்சரிச்சிக்கிறீங்க. கட்டாயம் ரெக்கார்ட கேளுங்க. கட்டாயம் ம் ரெக்கார்ட கேளுங்க. அப்பதான் ம் ம் உங்களுக்கான உங்களோட கள நிலவரங்கள், உங்களோட நிலைமைகள் என்ன பிரச்சனைன்னு எல்லாம் விளங்கும். எனக்கு இது பிறகு வாயால செல்றதை விடவும் நீங்களே கேட்கிற நேரம் ம் உங்களுக்கு நம்ம ஐடியா வரும். இந்த முறை தரப்போற ம் கட்டாயம் ஒவ்வொன்றா தான் அனுப்பணும். ம் கட்டாயம் ம் ம் ஒன்று ஒன்றா என்ன செய்ய அனுப்பணும் ஒவ்வொன்றா தான் அனுப்பணும். அனுப்ப முன்னுக்கு ம் உங்களை நீங்க கட்டாயம் செக் பண்ணிக்கோ. நான் தீயா உச்சரிக்கிறேன், தீய உச்சரிக்கிறேன். ம் நான் சும்மா ஒரு ம் தீன்னு ஓதுனா தீ. ரெண்டாவது எங்கட சிஸ்டத்துல ஓதி பழகும். ஊமை அவுஃபா ம் என்று ஃபுல்லா ஓதாம எழுத்து எழுத்தா ம் ஓதிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா ஓதி ம் அனுப்புறத பாருங்க. ம் நான் நினைக்கிறேன் இன்ஷா ம் அல்லாஹ். இல்ல இப்ப எனக்கு இப்ப விளங்குது. உங்களோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கு. உங்களோட ம் அப்டேட் ஆகி நீங்க இன்னும் மூவ் ஆகி கொண்டு ம் வாரீங்கன்னு விளங்குது. அப்படிதான் நினைக்கிறீங்க. ம் ஒன்று விளங்குது இல்ல, ஒண்ணுமே வருது இல்ல, எல்லாம் ம் பிழையா தான் போகுதுங்கிறது. இப்ப அப்படி இல்ல. ம் ஸ்டார்டிங் அந்த பிரச்சனை ம் இருந்துச்சு. நான் தடுமாற்றத்துல இருந்தேன். வேணா வசனத்தை ஓத ம் போனோம். திருப்பி கொஞ்சம் கீழுக்கு ம் வந்தோம். திருப்பி இன்னும் கொஞ்சம் கீழுக்கு வந்தோம். இப்படி நாங்க பல முறைகளை தாண்டினோம். ஆனா இப்போ விளங்குது. இந்த ம் உங்களுக்கு பேஸ் லைன் ஓகே. நீங்க இதுல இருந்து போகலாம். ம் ஏன்னா நீங்க இம்ப்ரூவ் ஆகி கொண்டு ம் வர்றது விளங்குது. அப்ப இன்ஷா அல்லாஹ் ஒர்க் ம் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ரெக்கார்டு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ம் வலைக்கும் சலாம்